ஹாய். வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேள்வி? உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடலாம். ஐயையோ, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? என்ன ராஜாராம், பொன்னி உனக்காக வீட்ல சாப்பிடாம காத்துட்டு இருக்கா, நீ சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்ற? ஆ, அது அது ஒன்னில பொண்ணே. திருப்பூர்ல இருந்து ஒரு டீலர் வந்திருந்தாரு. புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு, வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு எல்லாருமா சேர்ந்து போய் சாப்பிட்டு வந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா இருந்துச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டேன்னு வச்சுக்குவேன். ஓ பாரு, எப்ப கூட வருது. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க இது? இதென்ன புது கெட்ட பழக்கமா இருக்கு? என்னைக்குமே நீங்க வெளியில எல்லாம் போய் சாப்பிடவே மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காது. திரும்பவும் வயிற்று வலியில துடிக்கணுமா நீங்க? இல்ல பொண்ணி, இது நல்ல கடை. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து சமைக்கிறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு. அதுலயும் அவங்க பரிமாற விதம் இருக்கு பாரு. அட 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 அட, அவ்வளோ அழகா பரிமாறுறாங்க. அதனால வயிற்றுக்கு ஒன்னும் பண்ணாது, தைரியமா இரு. ஓ சரி, எங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்களோ இனிமே டெய்லி அங்கேயே போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு பொண்டாட்டியும் முக்கியம் இல்ல, வீட்டு சாப்பாடு முக்கியம் இல்ல. வாங்க. நீ பொண்ணி 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 கோச்சுக்கிட்டியா? ஏதோ ஒரு நாள் வெளியே சாப்பிட்டேன், அது தப்பா? நமக்கே ஏதோ ஒரு நாள் தான் சேர்ந்து சாப்பிடறதுக்கு டைம் கிடைக்குது, அதையும் வீண் பண்ணிட்டீங்க. வெளியில சாப்பிடுறேன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மனசு வருத்தப்படும்ல. என்னக்கா நீங்களும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன டெய்லியா வெளியே சாப்பிடுறேன்? ஏதோ ஒரு நாள் ஆசைப்பட்டு வெளியே சாப்பிட்டேன். சரி சரி, தப்புதான். வெளியே சாப்பிட்டது தப்புதான். இனிமே சாப்பிடல, போதுமா? சாரி. நீ அதான் சாரி கேட்டேன்ல. ஆமா, சாரி கேட்டீங்க, உங்க வேலை முடிஞ்சிருச்சு. போங்க, மேல போங்க. சரி, இப்போ நீங்க சாப்பிடுங்க. அதான் நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்களே சார், நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போங்க. என்ன பண்ணி நீங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. சொன்னால நீ கேட்க மாட்டா. இப்படி உட்காரு. என்ன பண்றீங்க? நான் என் கையாலே பரிமாறேன். உட்காரு. அக்கா உட்காருக்கா. நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீ போப்பா. நான் பரிமாறேன், உட்காரு. ஐயோ, பாருங்க எப்படி பரிமாறேன்னு. இது என்னது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் தான் சாரி கேட்டேன்ல, சாப்பிடு. சொல்லு சூர்யா. மா, எங்க இருக்கீங்க? வீட்ல தாண்டா இருக்கேன். என்ன விஷயம்? அம்மா, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேம்மா, அதை பாருங்க. என்ன வீடியோடா? மா, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கம்மா. சரி. என்ன பண்ணிட்டு இருக்க பொன்னி? வாங்க நீ. இவ ஏதோ சூர்யா வீடியோ அனுப்பியிருக்கானா, உடனே பாருங்கன்னு சொல்றான். சூர்யாவா? பார்க்கலாம். பாருங்களேன், யாரோ ஒரு பெரியவர் சாப்பிடுறாரு, அந்த வீடியோ போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். யாருன்னே புரியலையே. யார் இது? கடையில எல்லாரும் சாப்பிடுறாங்க, இதுல என்ன இருக்கு? எதுக்கு இந்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்கான்? அம்மாதான். அம்மா, பாத்தீங்களா? டேய் சூர்யா, என்னடா இது? யாரோ ஒரு பெரியவர் சாப்பிடுறாரு, அந்த வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்க. மா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பெரியவர் தாமா அவரு. நல்லா பொறுமையா பார்த்து சொல்லுங்களேன். டேய், தெரியலடா. யாருன்னு நிஜமா தெரியல. யாருன்னு சொல்லு. மா, பொறுமையா பாருங்கம்மா. டேய் சூர்யா, யாருன்னு தெரியலன்னு சொல்றல்ல, யாருடா? மா, நல்லா பாருங்க, அது அப்பாமா. அப்படியா? டேய் இருடா, அப்படியே லைன்ல இரு.
அவரா? ராஜாராம. ஐயோ, அடையாளமே தெரியல. ஆமா பொன்னி. அடப்பாவி மனுஷா. அடையாளமே தெரியல. ஆமா, யாராலையும் இதுதான் ராஜாராம்னு கண்டுபிடிக்க முடியாதே. டே சூர்யா, உன் கடைக்கு அப்பா வந்திருந்தாராடா? ஆ ஆ, ஆ. இது தெரியாம நான் போய் அவரை திட்டிட்டேன்டா. மா, எங்க கடையை பத்தி யாரோ சொல்லிருக்காங்கம்மா. அவரே மார் வேஷத்துல வந்து ஆட்டோல இறங்கி இங்க வந்து சாப்பிட்டு போனாருமா. அம்மா, அவருக்கு புதுசா லான்ச் பண்ண ராஜா தோசை கொடுத்தோம். சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டாருமா. நாங்களும் அவர்தான் அப்பான்னு காமிச்சுக்கல. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கயான்னு சொல்லி காலில் விழுந்தோமா. ஆ? அப்பா எங்களை ஆசீர்வாதமும் பண்ணாருமா. நல்லா வருவீங்கன்னு சொன்னாருமா. நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? அப்பாவே உன் கடையை தேடி வருவாருன்னு. ம்? அது இன்னைக்கு நடந்துருச்சுல்ல? ஆமா, பவி எங்க? அத்தை, பக்கத்துல தான் இருக்கேன் அத்தை. ஏ பவி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் குழந்தைய சூர்யா அப்பா தான் தன் கையில வாங்குவாரு. அதனால குழந்தை நம்ம வீட்ல தான் வளரும். நீ தைரியமா இரு. தேங்க்யூ அத்தை. சரிடா, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா, சரி, பாய். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் அண்ணி? ஐஸ்வர்யா நினைச்ச சமயத்துல எல்லாம் அங்க போய் சாப்பிட்டு வரா. நீயும் பிரியாவும் போய் சாப்பிட்டு வரீங்க. இப்ப என்னடானா ராஜாராமும் தசாவதாரத்துல வர்ற கமலஹாசன் மாதிரி மாறு வேஷத்துல போய் சாப்பிட்டுட்டு வரான். நான் மட்டும் என்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தோ இப்ப போய் நான் ராஜாராம் கிட்ட என்ன நியாயம்னு ஐயோ, கேக்குறேன். அண்ணி, என்ன நீ இப்படி பேசுறீங்க? பாவம் சூர்யா, அவரே இப்பதான் மனசு இறங்கி வந்திருக்காரு. சூர்யா கடையை தேடி போய் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு. அடிக்கடி வரேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்காராம். நம்மள மாதிரி அவரு அடிக்கடி அங்க போயிட்டு வந்தாதானே குடும்பம் திரும்ப ஒண்ணு சேரும், நல்லா இருக்கும். இப்போ திடீர்னு நீங்க நடுவுல போய் குட்டையை குழப்பி எல்லாத்தையும் கலைச்சு விட்டுறாதீங்க. நீ என்ன பொண்ணு இப்படி பேசுற? நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? நம்ம வீட்டு புள்ள கடை வச்சு முன்னேறி இருக்கான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத போய் நான் கேப்பனா? சும்மா சொன்னேன். ஆனா ஒண்ணு, என்னையும் இதே மாதிரி ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ரகசியமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. சரி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சிறுதானிய உணவு தான் நம்மளோட பாரம்பரிய உணவுன்னு எனக்கு தெரியும். அது நான் இல்லைன்னு சொல்லல. அது எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு புரியலையே. இப்ப யாரு சாப்பிடுறா? மேடம், சிறுதானிய உணவுகளை ப்ராப்பரா செஞ்சு தர்றதில்ல. அதனாலதான் யங்ஸ்டர்ஸ் சாப்பிடாம இருக்காங்க. ஆனா நல்லா டேஸ்டா சமைச்சு கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க. எங்க கடையில இவர்தான் அந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்றாரு. எவ்வளவு கூட்டம் தெரியுமா மேடம்? ரோட்ல என்ன போட்டாலும் விக்குங்க. அதை இப்போ ஒரு ஃபேஷனுக்காக சாப்பிடுவாங்க. அதே ஐட்டத்தை கேன்டீன்ல போட்டா மூஞ்சில தூக்கி அடிப்பாங்க. மேடம், சம்பத் என்னோட ஃப்ரெண்டு. அவர் சொல்லிதான் நான் இங்க வந்தேன். நீங்க கொஞ்ச நாள் அந்த ஃபுட்டை கேன்டீன்ல வச்சு பாருங்க மேடம். கண்டிப்பா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஃபுட் அவைலபிள் இல்லைன்றதுனால தான் மக்கள் சாப்பிடாம இருக்காங்க. அது என்ன சொன்னீங்க? கேழ்வரகு குதிரவாளி. அந்த பேர்லாம் நாயிலேயே நுழையிலையே. சம்பத்தே என்கிட்டயும் சொன்னாரு. அவருக்கு பிசினஸ்ல இருக்கிற சிக்கல் புரியாது. மாடர்ன் கேன்டீனை வச்சுக்கிட்டு கேப்ப களி போடுறாங்கன்னு கேவலமா பேசுவாங்க. அதுக்கு திணை கேழ்வரகு
அது என்ன வாலி? குதிரவாலி. குதிரவாலியோ கழுதவாலியோ ஏதோ சொல்லுவாங்க. இந்த பேரெல்லாம் வாயிலேயே நுழையாது. என்ன பண்ற நீ? விடு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன பேசுறேன்? சிறுதானியத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய் சின்ன தம்பி என்ன பண்ற? குதிரவாளிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? தெரியாம பேசிட்டேன். அறுத்துருவேன் அறுத்து. ஏய் சின்ன தம்பி தெரியாம தப்பா என்ன பேசிட்டேன். பண்ணிட்டு இருக்க நீ? விடு, கழுத்துல இருந்து கத்தி எடு. விட சொல்லுமா. அப்படியெல்லாம் விட முடியாது ஐசம்மா. இவங்க கிட்ட நம்ம என்ன தர்மம் கேட்டா வந்திருக்கோம்? வியாபாரம் பேச வந்தா இளக்காரமா பேசுறாங்க. சிறுதானியம்னா என்ன அவ்வளவு கேவலமா? எனக்கு கோபம் வந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும். யோ வேண்டாம் ப்ளீஸ். தெரியாம பேசிட்டேன்ப்பா, என்ன விட்டுருப்பா. சாரிப்பா, விட்டுடுப்பா என்ன. சின்ன தம்பி விடு. சின்ன தம்பி, சின்ன தம்பி. விக்கல் நின்றுச்சா? அதுக்கு தான் இந்த வைத்தியத்தை பண்ணேன். எப்படி எங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தான். விக்கல் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஷாக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, படக்குன்னு நின்றோம். நீ சீரியஸா தான் பண்ணியோ? நான் பயந்துட்டேன் சின்ன தம்பி. யாராச்சும் இப்படிலாம் பண்ணுவாங்களாமா? நான் நோ சொல்லான்னு தான் இருந்தேன். ஆனா இவ்ளோ ஸ்மார்ட்டா இவர் இந்த வேலையை பண்ணாரு. இவரோட புத்திசாலித்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்மா. முதல்ல நீங்க ஒரு 200 பேருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம், ஓகே. தேங்க் யூ. வரேன் மேடம். வாப்பா. கத்தி கத்துறான். சின்ன தம்பி உன்னாலதான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. சூப்பர். ஐயோ, நான் என்னம்மா பண்ணேன்? ஊர்ல எல்லாருக்கும் பண்றதாம்மா இங்கேயும் பண்ணேன். அதை பார்த்துட்டு அந்த அம்மாவே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. உன்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கு, அது எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிடும். ஆ? ஐசம்மா, உங்களுக்கு அடி எதுவும் படலையே? என்னப்பா சொல்ற? நிஜமாவா? இது எப்ப நடந்துச்சு? என்னப்பா இது? கேட்க நமக்கே எவ்வளவு சங்கடமா இருக்கு. அவன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோம். அதான் ஆபீஸ்க்கு வரலையா?
சரி வந்தவுடனே எனக்கு கால் பண்ண சொல்லு. ஐயோ, ஏங்க என்னாச்சு? யார் போன்ல? இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் தான் இப்படி புத்தி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் தெரியல பரவாயில்ல, தங்கத்துக்கும் தகரத்து கூட வித்தியாசம் தெரியாம போயிடும். இப்படி ஒரு காரியத்தை அந்த பொண்ணா நினைச்சு கூட பார்க்கலையே. எந்த பொண்ணு? யார சொல்றீங்க? நம்ம குடோன் மேனேஜர் தனசேகரோட பொண்ணு தான். ஒரு டிரைவரோட ஓடி போயிருக்கா. ஐயோ, என்ன என்னங்க சொல்றீங்க? அவ இப்பதானே படிப்பை நல்லபடியா முடிச்சான்னு சொல்லிட்டு இருந்தாரு. சின்ன பொண்ணு இல்ல? பொண்ணே, சின்ன பொண்ணுன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். பொண்ணுங்கெல்லாம் சின்ன பொண்ணு மாதிரியா இருக்காங்க? எல்லாம் பெரிய பெரிய வேலையா செய்யறாங்களே. தனசேகரோட தங்கச்சி பையன் பிடெக் முடிச்சு யூஎஸ்ல பெரிய கம்பெனில வேலை செய்யறான். அந்த பையன் தான் அவளுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க. இந்த சமயத்துல போய் ஒரு டிரைவரோட ஓடி போயிருக்கா. என்னங்க இது? புத்தி இல்லாத பொண்ணா என்ன? பெத்தவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். மனசாட்சி இல்ல போல இருக்கு. ஏய், என்னங்க இது? ஏண்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஐஷு, கேக்குறோம்ல, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? ஐஸ்வர்யா, எல்லாரும் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், சிரிச்சிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? அம்மா, ஐஸ்வர்யா எங்க? ஆஹா, நம்ம ஐஷுவா? அவ நம்ம ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. ஆபீஸ்ல இருந்து இப்பதான் நான் கிளம்பி வரேன். ஆபீஸ்ல இல்லையா அவ? என்னங்க, அவ காலேஜ் போவா, காலேஜ் போனா திரும்ப ஆபீஸ்க்கு வருவா, வேலையை பாப்பா, அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வருவா. சில நேரத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா வருவா. அதானே பழக்கம். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்காள். என்ன பண்ணி காலேஜ் முடிச்சது எனக்கு ஊர் சுத்த விருப்பம் இல்லை, நம்ம கம்பெனி நான் பொறுப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னான். இப்ப அந்த பொறுப்பெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லங்க, அவ பொறுப்பா தான் இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போவா. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறானா? எங்க போறா? யார் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு? நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே இருக்காங்க, இல்ல அதை தாண்டி வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல பொண்ணே. இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு நல்ல பழக்கங்க. பசங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. நான் அடிக்கடி போன்ல கூட பேசினது உண்டு. அதனால பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போவா. ம். ஏன் பண்ணி, இப்போ ஐஸ்வர்யாவுக்கு 22 வயசு ஆகுதுல்ல? தோ இந்த மே வந்தா 22. நாம தான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டா. பொண்ணே, 22 வயசு சரியான வயசு தான். இனிமே வெயிட் பண்ணாம சீக்கிரமா ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரும். என்னங்க நீங்க? சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் எதுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவ கூட கல்யாணம் எல்லாம் இப்ப வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கா. அவளே யோசிக்கும் போது நாம எதுக்கு அவளுக்காக இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும் சொல்லுங்க? பொண்ணே, நம்ம பொண்ணை நம்ம நல்லா தான் வளர்த்துருக்கோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடத்தி வைக்க வேண்டியது பெத்தவங்க கடமை இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நம்ம ஜோசியரை கூப்பிட்டு சொல்லு, விசாரிச்சு பார்ப்போம். கல்யாண யோகம் இருந்தாக்கா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். சரியா? இதுதான் மேடம் நீங்க வாங்க சில டைமண்ட் நெக்லஸ். ஃபென்டாஸ்டிக் பூஜா, இந்த மாதிரி மாடல் தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகே, இதே மாதிரி ஒரு 200 நெக்லஸ் ஆர்டர் பண்ணிடு. மொத்தம் 232 ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 32 பேரு ராஜாராமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களெல்லாம் விட்டுடு. அது போக மீதி இருக்கிற 200 பேருக்கும் இந்த நெக்லஸ் போய் சேரணும். குறிப்பா மில் ஓனர்ஸோட வைஃபை பார்த்து இந்த டைமண்ட் நெக்லஸை கொடுத்துடணும்.
மேடம் ஓனஸ பார்த்து கொடுத்தா போதாதா அவங்க வைஃப் கிட்ட தான் கொடுக்கணுமா? பூஜா, இது பொன்னியோட ட்ரிக் தான். அவளோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவளையே காலி பண்றேன். ஒரு வீட்டோட தலைவன் ஆணா இருந்தாலும் அந்த ஆணோட கடிவாளம் அந்த வீட்டோட பெண்ணோட கையில தான் இருக்கு. அந்த பொன்னி என்ன முடிவு பண்றாளோ அதுதான் அந்த வீட்ல நடக்கும். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் பொன்னி லேபர் ஸ்ட்ரைக் பண்ணும்போது லேடிஸை வச்சு கம்பெனியை ரன் பண்ணி காட்டினா. நாமளும் அவளோட ட்ரிக்கையே ஃபாலோ பண்ணுவோம். அந்த ட்ரிக்கே உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன், நீ எனக்கே சொல்லி கொடுக்கறியா? சூப்பர் மேடம், அசத்திட்டீங்க. என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் டைமண்ட் நெக்லஸ்க்கு மயங்காத லேடிஸே இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி மேடம். என்ன? இல்ல, இவ்ளோ பணம் செலவழிச்சு இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கணுமா மேடம்? இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிக்கிறது அவ்வளவு வர்த்தா? மில்லு வச்சிருக்கிறவங்க எல்லாம் யார் பூஜா? அவங்கெல்லாம் சாதாரணமாவே லட்சாதிபதிங்க. அதுலயும் பல பேரு கோடீஸ்வரங்க. அவங்க எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாயா மேடம் மாயா மேடம்னு நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து கையை கொடுத்து பேசிட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய போஸ்ட். நாம ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்தோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நாமளா தான் இருக்கணும். அதுக்காக எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பொன்னி இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறா. அவளை தோக்கடிக்கிறதுக்காக நான் எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணுவேன் பூஜா. உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் செம்ம பிரில்லியண்டா இருக்கு மேடம். சரி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இந்த நெக்லஸ் மாதிரி இன்னும் 200 நெக்லஸ் வாங்கி வை. அந்த கவர்ல நான் கொடுக்கிற லெட்டரும் வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கவரும் மில் ஓனரோட வைஃப் கிட்ட தான் கொடுக்கணும். ஓகேயா? ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். ஆ, சரி, நீயும் போய் அந்த வேலையை பாரு. எஸ் மேடம். உன் ட்ரிக்க வச்சே உன்னை அடிச்சு காட்டுறேன் பொன்னி. சந்துரு, டேய் கணேஷ், வாடா. வா. வாங்க வரேன்னு. உட்காருங்க. ஸ்வேதா அம்மா, ஏண்டா இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. சந்துரு, ஏய் ஸ்வேதா, இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கணேஷ். இவங்க அவன் வைஃப். ஹாய். 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 ஹலோ. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அதை மட்டும் சொல்லு வாய் கிழிய. ஆனா கல்யாணத்துக்கு வந்துடாத. ஹலோ ஆண்டி. என்ன தேவி, ஹலோம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உட்காருமா. கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குற? நீ முதல்ல இன்விடேஷன் வச்சியா? அப்படி கேளுங்க. டேய் சாரி மச்சான், அன்எக்ஸ்பெக்டடான மேரேஜ். டேய், அதெல்லாம் எதுக்குடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள? கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதை விட எப்படி வாழ்றோம் தான் முக்கியம். அந்த வகையில ஐ திங்க் யூ ஆர் லக்கிடா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. நாங்க கூட ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஸ்வேதா எங்க வீட்டு பொண்ணாவே ஆயிட்டா. சொல்ல போனா சந்துருவுக்கு எல்லாமாவும் ஆயிட்டா. எங்க ஸ்வேதா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசையும் தரப்போறா. டேய், உங்களை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? ஆனா அது உங்களுக்காக இல்ல, அது இந்த செல்ல குட்டி பாப்பாவுக்காக. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆசை. இங்க 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 டேய், இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாத்துடா. இங்க பாருங்க. ஓ ஓ ஓ ஓ. ஹாய். ஆ. என்னடா பாக்குறீங்க? ஓய். ஆ. ஆ புடிச்சு. ஆ புடிச்சு. ஓ ஓ ஓ. ஆ. ஆ அச். ஆ அச். என்ன தங்கம் சிரிக்கிறீங்க? அச். ஓ. ஸ்வேதா, சந்துருவை பாத்தியா? குழந்தைய பார்த்த உடனே குழந்தையாவே மாறிட்டான். ஓ சரி 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 சரி. இப்போ நம்ம பொம்மை வச்சு விளையாடலாமா? பொம்மை லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எல்லாரும் மாறுறது தானே அண்ணி. போலாமா? பொம்மை வச்சு விளையாடலாம். குட்டிக்கு பொம்மை தரேன்.
பொம்மை பொம்மை எடுத்தாச்சு விளையாடலாமா? ஐயோ, இருங்க. பேசாம இருக்கான் பாருங்களேன். ஆமாடியோ பொம்மை வச்சு விளையாடலாமா? இதோ பாருங்க இது பாருங்க பொம்மை ஓ அமைதியா இருக்கான் பாருங்களேன். யானை எப்படி போகுது பாருங்க. யானை எப்படி வருது பாருங்க. ஐயோ பயமா இருக்கு. ஏ மச்சி, இந்த கியூட் டாலோட பேர் என்ன? சிவானிடா. ஓ கியூட். ஹே சிவானி, இங்க பாருங்க. ஹாய் சிவானி. ரொம்ப சந்தோஷம் கணேஷ். கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, அதுக்கப்புறம் அது முழுமையடையணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன உசுறு தேவைப்படுது. ம்? நீங்க 3 பேரும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் ஆண்டி. அடுத்து சந்திர குழந்தை தான் வீட்டில் விளையாட போகுது. ம். டேய் சந்துரு, குழந்தைய தள்ளி போடல. நோ அப்படியெல்லாம் இல்ல. குழந்தை விஷயத்துல மட்டும் தள்ளி போட்டுறவே கூடாது. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 வருஷமா குழந்தையே இல்ல. நான் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? என் அத்தைலாம் எனக்கு குழந்தை இல்லாதவன்னு சொல்லி ரொம்ப வெறுத்துட்டாங்க. ஏம்மா, வீட்ல இருக்கிற பெரியவங்க குழந்தை இல்லாததுனால வெறுத்துட்டாங்கன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா அவங்க வழியில 4 பேரை பார்க்கும்போது, என்ன வீட்ல விசேஷம் இல்லையான்னு கேட்கும்போது அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு குழந்தைங்கிறது நீங்க வாழப்போற குடும்பத்தோட கௌரவங்கிறத யாருமே உணர்றதில்ல. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறது தான் அந்த வீட்டுக்கு நீங்க செய்யற மரியாதை. அந்த மரியாதைய சரியான நேரத்துல செஞ்சிடணும் இல்லம்மா. அப்பதான் அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியும். உண்மைதாம்மா. டேய், நெக்ஸ்ட் இயர் சிவானி கூட விளையாட பொம்மையெல்லாம் கொடுக்க மாட்டேன். என் குழந்தையே கொடுப்பேன். அப்புறம் 2 பேரும் ஜோடியா விளையாடுவீங்களா? இல்ல தங்கம்? 2 பேரும் ஜாலியா விளையாடுவீங்களா? ஓகேவா? சரி ஓகே, நம்ம எந்திரிப்போமா? வாங்க 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 வாங்க. ஆட்ரா. சரி இங்க பாருங்க. ஓய், அப்படி மாமா வீட்டிலே இருந்துடுறீங்களா? உங்க அப்பா அம்மா வேண்டாம். நம்ம இங்கே இருக்கலாம். சரியா? என்னடா தங்க சிரிக்கிறீங்க? இங்க பாருங்க. ஸ்வேதா, பிரீதா, என்னால வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி. யார பார்த்தாலும் குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சந்துரு இருக்கான்ல, அவன் குழந்தைனாலே ஊருகிடுறான்டி. அது வேற என்ன ரொம்ப சாகடிக்குதுரி. ஏய், இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அந்த வாடகை தாயை பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னியே, விசாரிச்சிட்டியா? நான் விசாரிச்சுட்டேன் ஸ்வேதா, போதுமான அளவுக்கு விசாரிச்சுட்டேன். நீ ஈவினிங் வா, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு சீக்கிரமா குழந்தை வேணும். நான் உன்னை தாண்டி நம்பியிருக்கேன். ப்ளீஸ். நீ தைரியமா வா, நம்ம கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். சரி. டேய், நெக்ஸ்ட் இயர் சிவானி கூட விளையாட பொம்மையெல்லாம் கொடுக்க மாட்டேன். என் குழந்தையே கொடுப்பேன். அப்புறம் 2 பேரும் ஜோடியா விளையாடுவீங்களா? இல்ல தங்கம்? ஓய் சிவானி, இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. மாமா வீட்லயே இருந்துறீங்களா பேசாம? என்னடா ஓகேவா? என்ன பாக்குறீங்க? ஓகே தானே? மாமா வீட்லயே இருந்துடலாம். அப்பா வேணாம். அப்பா வந்து ஒரு 1 மந்த்துக்கு வேணாம். நம்ம இங்கே இருந்துக்கலாம். ஓகேவா? ஓ ஓ ஓ ஓ சொல்லு பிரீதா, என்ன விஷயம்? ஏதோ சொல்ல போறேன்னு சொன்ன. வாடகத்தாய் மேட்டரை பத்தி பேசினதுல நிறைய சிக்கல் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதை பத்தி நான் நிறைய விசாரிச்சதுல
வாடகை தாய் மூலமா ஈஸியா குழந்தை பெத்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிஜமாவா? ஆமா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏண்டி, அதுக்குள்ள நீ முகத்தை உடனே தொங்க போட்டுறாத. வீட்டுக்கு தெரியாம பண்றதுதான் இதுல உள்ள ப்ராப்ளம். ஆனா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஹெல்ப்போட அந்த ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணிடலாம். அப்படி ஏண்டி மாத்தி மாத்தி பேசுற? நான் மாத்தி பேசல. இதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா உன்னோட ரூட் கிளியர் ஆயிடும். என்னது? வாடகத்தாய். ஒரு நல்ல வாடகத்தாய் கிடைக்கணும்டி. ஆனா அது கிடைக்கிறதுல தான் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உன்னோட கருமுட்டையும் உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்களையும் தான் அவங்க கர்ப்பப்பையில வைக்கணும்னாலும் குழந்தை ஹெல்தியா இருக்கணும்னா அவங்க அதுக்கு ஹெல்தியா இருக்கணும்ல. குழந்தை அந்த அம்மாவோட கர்ப்பப்பையில வளரும் போது அவங்களோட கேரக்டரும் அவங்களோட சிந்தனையும் தான் அந்த குழந்தைக்கும் வரும். அதனால நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வர மதரா அவங்க இருக்கணும். நல்ல குணம் உள்ளவங்களா, நல்ல பக்தி உள்ளவங்களா அவங்க இருந்துட்டா பிரச்சனையே இல்லாம போயிடும். சில பேர் குழந்தை கர்ப்பப்பையில வளர்ற 4-5 மாசம் மட்டும் நல்லா கோஆபரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேர்லெஸ்ஸா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் பிளாக்மெயில்லாம் கூட பண்றாங்கடி. அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னடி இது? இது உனக்கே நியாயமா இருக்கா? சிக்கலே இல்லங்கிற, மறுபடியும் சிக்கல் இருக்குங்கிற. நான் எதை தாண்டி எடுத்துக்கிறது? இங்க பார், ரொம்ப அலட்டிக்கிறதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்ல. ஒரு நல்ல வாடகை தாய் மட்டும் கிடைச்சிட்டா உங்க குழந்தைய பத்தி கவலைப்படவே தேவையில்லடி. நீ சொல்ற மாதிரி நல்ல வாடகை தாய்க்கு எங்கடி போறது? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் பக்காவா யோசிச்சு சொல்றேன். சரி. இதை ஆட் பண்ணு. அப்புறம் 2 ஹாய் + 2. ஸ்வேதா. பாத்தியா பவுனு? என்ன சந்துரு, எங்களெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலல? வந்த உடனே உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தனியா ஒரு ஹாய் சொல்றல்ல? நீங்க எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். ஆ. ஆனாலும் என் பொண்டாட்டி எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. அதான் அவளுக்கு மட்டும் ஒரு ஹாய். அப்ப நாங்கெல்லாம் உனக்கு ஸ்பெஷல் இல்ல, அப்படித்தானே? அம்மா, அவன் தான் பொண்டாட்டி தான் ஸ்பெஷல்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். ம். அப்புறம் எதுக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி தான் முக்கியம்னு இருந்தாதான் இந்த காலத்துல பசங்க வாழ முடியும். என்னடா சந்துரு, நான் சொல்றது ஆ. கரெக்ட் தானே? சரி சரி. நடத்து. என்ன இது? ஓபன் பண்ணி பாரு. அட அட, ஆ. பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கான். சந்துரு, எனக்கு எதுக்கு பொம்மை? ம்ஹும். உனக்கு யார் கொடுத்தா? நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைக்கு இது. இது ரொம்ப டூ மச். இவ்ளோ வளர்ந்து நிக்கிறேன், எனக்கு நீ இது வரைக்கும் ஒரு டாய் கூட வாங்கி தந்தது இல்ல. ஆனா உன் குழந்தையனும் யாரும் இங்க சந்திக்கவே இல்ல, அதுக்குள்ள பொம்மை வாங்கிட்டு வந்துட்டியா? என்னடா சந்துரு, என்னது இதெல்லாம்? இல்லம்மா, இப்பெல்லாம் குழந்தை சம்பந்தப்பட்ட எதை பார்த்தாலும் என் குழந்தைக்கு வாங்கணும்னு தோணுதுமா. ஆ, இல்ல, ஆபீஸ்ல ஒரு டாய் ஸ்டாலை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதான் வர வழியில போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சந்துருவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு பாப்பா வந்தாச்சு. நல்ல விஷயம் தானே. இனிமே டெய்லி ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து சேர்த்துருவேன். என் புள்ள பிறந்து வந்து பார்க்கும்போது என் அப்பாவோட பாசத்தையும் பொறுப்பையும் புரிஞ்சுக்கணும்ல. அதான் இல்ல ஸ்வேதா?
ஆ, ம். சரி இங்க பாருங்க, 2 பேரும் ஈவினிங் ரெடியா இருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி டாக்டர் ஊருக்கு போயிருந்தா, திரும்பி வந்துட்டா. ஒரு தடவை அவகிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம், சரியா? செக்கப்பா எதுக்கு அத்தை? அவ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்வேதா, சோ அவகிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. நான் ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன், நீ ரெடியா இரு, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். வா. ஏ வாலு போய் படி. ஓகே. நான் மேலே போகிறேன். அப்ப சரி, ஓகேனா இதை நம்ம சார், சொல்லுங்க பரந்தாமன். ஒரு தப்பான விஷயம் என் காதுக்கு வந்துச்சு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அந்த மாயாவை எதிர்த்து மேடம் எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்கல்ல, ஆமா. அதனால அவங்க நலிவடைந்த மில் ஓனர்ஸ் மனைவிகளுக்கெல்லாம் ஒரு டைமண்ட் நெக்லஸ் அன்பளிப்பா கொடுக்க போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு சார். என்ன சொல்றீங்க? என்னங்க இது அநியாயமா இருக்கு. அதுவும் எலெக்ஷன் வரப்போது இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் gift கொடுக்கறது தப்பான விஷயம். மாயா எல்லாருக்கும் டைமண்ட் நெக்லஸ் கொடுக்கற மாதிரி பிளான் பண்ணிருக்கானா? அப்போ இந்த பதவி வச்சுக்கிட்டு அவ எந்த அளவுக்கு சம்பாதிச்சிருப்பா, மேற்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணிருப்பா. இல்ல இத நான் சும்மா விட போறது இல்ல. எலெக்ஷன் ஆபீசர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். பொன்னே, அவசரப்படாத. மாயா வைர நெக்லஸ் கொடுக்குறான்ற விஷயம் மில் ஓனர்ஸ் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தடுத்தினா உன்னால் தான் அந்த வைர நெக்லஸ் கிடைக்கலன்னு எல்லாரும் உண்மையில கோவமாயிருவாங்க. அதுக்காக நாம என்ன பண்ண போறோம்? அவ பண்றதையெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறோமா? பொன்னே, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், எலெக்ஷன்ங்கிறது சகதியில் இறங்கி சண்டை போடுற மாதிரி. நம்மள மாதிரி கண்ணியமானவங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். நீ தான் புரிஞ்சிக்காம எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்ன. இப்போ அவ சகதியை வாரி இறக்க ஆரம்பிச்சிட்டா. என்னங்க நீங்க வேணான்னு சொன்னோடனே நானும் இந்த எலெக்ஷன்ல இருந்து விலகிட்டேன் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த நலிவடைந்த மில் ஓனர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளவு கேட்டுக்கிட்டாங்க, அதை நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஆமா பொன்னே, இப்போ மாயா வைர நெக்லஸை கொடுத்த உடனே நலிவடைந்த மில் ஓனர்ஸ் வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க. அவ எவ்வளோ புத்திசாலியா இருந்தா அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு நெக்லஸை கொடுத்துருப்பாங்க. என்னதான் மில் ஓனரா இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி சொல்றதானே சார் கேட்டாகணும். அதனால தான் மாயா அப்படி மூவ் பண்றாங்க. நாம அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களுக்காக வேலை செய்ய நினைக்கிறோம். ஆனா அவ அவங்களையெல்லாம் நமக்கு எதிராக திருப்பி விட பார்க்கறான். இவ்வளோ கன்னிங்கா இருக்கவளை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் சொல்லு? இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி நெக்லஸை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிட முடியாது. பொன்னி, நெக்லஸ் கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியும் நான் சொல்லவும் இல்லை. ஆனா நெக்லஸை கொடுத்தா ஒரு மெஜாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு போயிடும். அதனால அவ ஜெயிச்சிருவா, நாம தோத்துருவோம். நீயும் நானும் அவமானப்பட்டு தான் நிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், பேசாம நீ போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துரு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. போ. என்னங்க நீங்க இந்த மாயா விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பொதுவா இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும். ஆனா மாயா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கீங்க. ஏங்க, ஏன் மாயாவை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? பொன்னி, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். மாயாவை பார்த்து எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று எதிரில் வரும்போது கோயில் யானை விலகி போயிடும்னு சொல்லுவாங்க. நாம கோயில் யானையா இருப்போம். வா, போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். இல்லைங்க, மாயா மாதிரி தப்பான ஆளுங்க கண்டிப்பா ஜெயிச்சிடவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நியாயம், நீதி, நேர்மை எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். நான் முடிவு பண்ணிட்டேன், பாத்திரலாம். இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க தான் போறேன். ஏதாவது ஒன்று பண்ணி பொன்னி இந்த எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தா முடியலையே. மாமாக்கு என்ன பதில் சொல்றது?
ஸ்வேதா என்னம்மா இது? மக நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி அன்னைக்கு நீ நம்பிக்கையா இதை கட்டும்போது நான் இதை தடுத்து நிறுத்திருக்கணுமா? ஏதாவது அதிசயம் எல்லாம் நடந்து உன் நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஒருவேளை இதெல்லாம் நடந்துருமோன்னு அன்னைக்கு நான் பேசாம இருந்துட்டேம்மா. ஆனா இந்த ஜென்மத்துல எந்த வழியிலயும் அது வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெத்த அம்மா கிட்டயாவது விஷயத்த முழுசா சொல்லிடலான்னு. என்னடி சொல்ற ஸ்வேதா? நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ கோவிலுக்கு வாமா ஏதோ பேசணும்னு சொன்ன உடனே பதறி அடிச்சு ஓடி வந்த. இங்க வந்து நான் பயந்த மாதிரி என்னென்னமோ பேசுறியம்மா. என்ன பிரச்சனை? என்ன மன்னிச்சிருமா. நீ அப்பா என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரோட நம்பிக்கையிலயும் நான் மொத்தமா மண் அள்ளி போட போறேம்மா. புரியல ஸ்வேதா. நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுமா. அந்த தகுதி எனக்கு இல்லவே இல்லைன்னு டாக்டர் உறுதியா சொல்லிட்டாங்கம்மா. என்ன சொல்ற ஸ்வேதா? உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். என்னடி? அதான் பெத்த அம்மா உங்ககிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிட்டா உள்ளுக்குள்ள உடைஞ்சு உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிற எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும்னுதான் உன்னை இங்க வர சொன்னேன். அத்தை அவங்க டாக்டர் வீட்டுக்கு கூட என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படி அங்க டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டா என் நிலைமை பெரிய விபரீதத்துக்குள்ள போய் சிக்குமா. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அம்மாவா நீதாம்மா எனக்கு ஒரு வழி சொல்லணும். நானே வாய் அடைச்சு போய் நிக்கிறேன்டி. முதல்ல என் மனசு எப்படிதான் இந்த விஷயத்தை தாங்க போகுதுன்னு தெரியல. ஸ்வேதா, இந்த விஷயத்த
என்கிட்ட சொன்னதோட நிப்பாட்டிக்கோ. வேற யார்கிட்டயும் சொல்லாதம்மா. இந்த கோவில்ல நின்னு நாம 2 பேரும் சிந்துற கண்ணீர் வீண் போகாது ஸ்வேதா. நான் இன்னும் நம்புறேன். ஐசம்மா, இந்நேரம் கடையில இருந்திருந்தேன்னா 30-40 தோசையை சுட்டு தள்ளி இருப்பேன். எங்க பாஸுக்கு 300 400 சம்பாரிச்சாச்சும் கொடுத்துருப்பேன். ஒரு வியாபாரியை கூப்பிட்டு வந்து இப்படி நடுத்தரில் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம் ஐசம்மா? சின்ன தம்பி, தோசை சுடுறத காட்டிலும் ஒரு முக்கியமான வேலை பண்ண போறோம். எங்க அம்மா ஒரு ராட்சசியை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. அந்த எலெக்ஷன்ல எங்க அம்மா ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் எங்க ராணி ஆண்டிய வர சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோமா? இந்த எலெக்ஷன் மட்டும் எங்க ஊர்ல நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 7-8 கல்லோட்டு போட்டாச்சும் பொன்னியக்காவை ஜெயிக்க வச்சிருப்பேன். ஆனா இந்த ஊர்ல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ராணி ஆண்டி வந்துட்டாங்க. ஐசு, ராணி ஆண்டி, எதுக்கு என்ன வர சொன்ன? எதுக்கு எனக்கு அவசரமா போன் பண்ண? ஓ அம்மா பொன்னி தான் ஏதாவது ஒரு பிரச்சனைடா, அக்கா உங்ககிட்ட பேசணும்க்கா, அக்கா உங்ககிட்ட பேசணும்க்கான்னு என்ன வர சொல்லுவா. இப்ப நீயும் ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் அம்மாக்கு தெரியாம என்ன ரகசியம் சொல்லு. ஆண்டி, அம்மாக்கு நீங்க சஜஷன் சொல்லும் போதெல்லாம் நான் கூட இருந்து கேட்டிருக்கேன். உங்களை மாதிரி பெஸ்டான ஹோம்மேட் சொல்யூஷன் யாருமே கொடுக்க முடியாது. அதான் நானும் உங்ககிட்டே கேக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ்க்கையில நானும் பாக்குறோம்ல, அந்த அனுபவத்துல சொல்றதுதான். ஆமா, இது யாரு? வணக்கங்கம்மா. வணக்கம் ஆண்டி, இவர் பேரு சின்ன தம்பி. சூர்யான கடையில ஷெஃபா இருக்காரு. ஆமா ஆமா ஆமா, இந்த சிறுதானியம் எல்லாம் வச்சு வகை வகையா தோசை சுட்டு குடுக்கறாங்கன்னு பொன்னி சொன்னா. அந்த தம்பி நீதானா? ஆமாங்கம்மா. நீங்க ஒரு நாள் நம்ம கடைக்கு வந்து தோசை சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கும் ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்கம்மா. ஒரு நாள் வரேன். எனக்கு இந்த கம்பு, கேப்பை, குதிரைவாலு இதுல எல்லாம் பலகாரம் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா இது ஊர்ல தானே கிடைக்கும், இங்க கிடைக்குது. ஒரு நாள் உன் கடைக்கு வந்து நான் சாப்பிடுறேன். ஆமா, உங்க கடையில இந்த கருப்பட்டி ஆப்பமும் தேங்காய் பாலும் போடுறீங்களா? கருப்பட்டி ஆப்பம் தேங்காய் பாலா? அது எப்படிமா போடுறது? அதெல்லாம் போடுறது இல்லம்மா. ஆட என்னப்பா பையன் நீ, நம்ம ஊர் மாதிரி ருசிக்கேங்கிற இந்த ஊர்ல கருப்பட்டி ஆப்பமும் தேங்காய் பாலும் போடலன்னா எப்படி? நீ அதை மட்டும் இப்ப போட்டேன்னு வை, வியாபாரம் எல்லாம் சும்மா அப்படி பிச்சுக்கிட்டு போவோம். ஆமா ஆமா, அந்த கருப்பட்டி ஆப்பம் எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கம கம கருப்பட்டி ஆப்பம் தேங்காய் பால் பை ராணியம்மா டிப்ஸ்னு போர்டுல போட்டு நல்லா வியாபாரம் பண்ணி எங்க ஓனருக்கு காசு சம்பாரிச்சு கொடுத்துறேன். சரி சரி, இந்த கருப்பட்டி ஆப்பம் பண்றதுல பழைய கம்பு சுத்துற வேலை இல்லை. பச்சரிசி புழுங்கரிசி சம பங்கு எடுத்துக்கணும். அதுல 10-12 அதுல வெந்தயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அரைக்கும் போதே ஆப்ப பதத்துக்கு அரைக்க கூடாது. ஏன்னா பின்னாடி கருப்பட்டி பாகு சேர்க்கும் போது அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகி போயிடும். நல்லா கெட்டியா அரைச்சு 7-8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். அப்புறம் அந்த கருப்பட்டி பாகு எடுத்து அதோட கரைச்சு ஆப்ப பதத்துக்கு கொண்டு வந்து அதை சுட்டேன்னா கருப்பட்டி ஆப்ப சும்மா கம 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 கமன்னு வந்துடும். இதெல்லாம் பண்ணனா எல்லாரும் பண்ற மாதிரி கருப்பட்டி ஆப்பம் வந்துடும். ஆனா ஆப்பம் தயாராய் வரும்போது கொஞ்சூண்டு வெண்ணெய சேர்த்தனா இந்த ராணி பண்ற மாதிரி சும்மா கம 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 கமன கருப்பட்டி ஆப்பம் வந்துரும். அம்மா, கேட்கும் போதே நாக்குல எச்சு ஊறுதே. நான் நாளைக்கே கருப்பட்டி ஆப்பம் தேங்காய் பால்னு கடையில இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரி சரி, அப்படியே பண்ணிடு. சரி நான் வரேன். ஐசு, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே. ஆண்டி, அம்மாவை அந்த மாயாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த மாயா நலிந்த மில்ல ஓனர்களோட ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுக்குறாங்களா ஆண்டி?
அதே டைமண்ட் நெக்லஸை ரெடி பண்ணி அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு மாயாக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லி அதுல நோட்டீஸ் வச்சு அதை ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. 200 செட்டு ரெடியா இருக்கு. அந்த டைமண்ட் நெக்லஸ் மட்டும் கொடுத்துட்டா கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதை தடுக்கவே முடியாது. அதான் என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அந்த மாயா இதெல்லாம் பண்றாளா? பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கு. ஐசு, இதெல்லாம் வழுக்க தேங்காய் மாதிரி அம்மியில வச்சு அரைக்க கூடாது. நழுவி நழுவி போயிடுவான். இதெல்லாம் நல்லா மிக்சியில போட்டு தான் அரைக்கணும். நீ என்ன பண்ற? நீயும் இந்த சின்ன தம்பிய பார்க்க நல்ல பையனா தான் இருக்கான். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. 2 பேரும் ஒன்னா பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் இவ சரிப்பட்டு வருவான். என்ன நான் சொல்றது சரியா? இந்த பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு தான் பண்றோம். அதனால இந்த விஷயம் எல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்லிடாத. சொல்லக்கூடாது, சரியா? சரி, நான் வார பார்த்து கரெக்டா பண்ணுங்க. சரிங்கம்மா. ஆன்ட்டி சூப்பர் ஐடியா சொன்னாங்கல்ல? ஆமா. ஏன் அம்மா எல்லா பிரச்சனைக்கும் இவங்க கிட்ட வராங்கன்னு இப்பதான் புரியுது. நம்ம இப்படியே பண்ணிடலாம், ஓகேவா? அம்மா ஆப்பத்துக்கும் ரெசிபி சொன்னாங்க. இந்த மாயாவுக்கு எப்படி ஆப்பு வைக்கணுங்கிறதுக்கும் ரெசிபி சொன்னாங்க. ஆப்பமும் சூப்பர், இந்த ஆப்பும் சூப்பர். ஐசம்மா, என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அதுதான் மாயாவோட ஆபீஸ். ஓ, அப்புறம் எதுக்கு இங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ராணி அம்மா சொன்ன மாதிரி வாங்க, களத்துல இறங்குவோம். இரு அங்க பாரு, செக்யூரிட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப போனா மாட்டிப்போம். ஆமா, இந்த மாதிரியான நேரங்கள்ல வீரர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா? என்ன? பாத்துக்கலாம். ஏய், யாரா அது? யாரா அது? ஏய், யாரா அது பயமுறுத்துறது? ஏய், என்னெல்லாம் பயமுறுத்த முடியாது. யாரா இருந்தாலும் வா. வாடா. பயந்துட்டியா? வாடா. வரவா? வாடான்னு சொல்றல. என்னடா மயங்கிட்ட? ஐயோ, உசுறு கிசுறு இருக்கான்னு தெரியலையே. இதுதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அண்ணே, ஐசம்மா, ஐசம்மா வாங்க, சாவி கிடைச்சிருச்சு. வாங்க 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 வாங்க, எல்லாத்தையும் பிடிங்க. மெர்சல் தளபதியை மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கிட்ட வழியா ஏறலாம்? இதோ இருக்கே வழி. ஏறுடா சின்ன தம்பி. ஐசம்மா, கண்ணை முடிக்கோங்க. அவ்வளவுதான் சின்ன தம்பி, ஏறியாச்சுடா. ஐசம்மா, 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 ஐசம்மா வா. ஐசம்மாவை காணோம். ஐசம்மா, நான் இல்லைங்க, ஐசம்மா தான். ஏங்க, அதான் சாவி எடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டு இருக்க? வா. சாவி இருக்குன்னா சொல்ல மாட்டீங்களாம்மா? கஷ்டப்பட்டு மேலே ஏறி குதிச்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சாவி எடுத்துட்டு அசால்ட்டா உள்ள வரீங்க. சை,
இவங்க கூட வந்ததுக்கு 4 பேருக்கு தோசை சுட்டு கொடுத்திருந்தாச்சும் புண்ணியம் கிடைச்சிருக்கும். ஐசுமா, என் ஐசுமா. சீக்கிரம் வா. மெதுவா. சின்ன தம்பி போலாமா? ஏமா அதுக்கேமா டார்ச் எடுத்து கண்ணுக்குள்ள விடுற? சரி வா போலாம். சரி வாங்க வாங்க. இந்த பக்கம் போகணும்டா. ஆமா, நான் 4 வாட்டி வந்து போயிருக்கேன்ல. போவீங்களா? சும்மா இருட்டுக்குள்ள கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சின்ன தம்பி இதுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க? இதுக்குள்ளதான் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். அத கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்கம்மா. இருக்குது 2 பேரும், இதுக்கு எதுக்கு ரகசிய வாய்ஸ்? போங்கம்மா. சரி சரி வா. யாருமா நீங்க? பயந்து பயந்து. அடேங்கப்பா, தீபாவளிக்கு பண்டு சீட்டு போட்ட மாதிரி இவ்வளோ பெட்டி வச்சிருக்காங்க. என்னது? ஆஹா, ஐசம்மா, இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா எதுகை முனையில டைலாக்லாம் சூப்பரா எழுதிருக்காங்கன்னு? சூப்பரா ஓட்டு கேட்டிருக்காங்கம்மா. டேய், நம்ம வந்த வேலையை விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு படிச்சுக்கிட்டு இருந்தம்மா. இந்தா. இங்க முடிஞ்சிருச்சு, அங்க போலாம் வா. என்னம்மா இது? அல்லல்ல கொடுக்குற அமுத சுரபி மாதிரி வந்துகிட்டே இருக்கு பையி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்தா. சக்சஸ். சீக்கிரம் சரி, வாங்க வா, வாங்க. அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகல சரியா பாப்பா? என் குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அம்மனா வந்து என் குழந்தைய காப்பாத்திட்டம்மா. கோவில் உள்ள இருக்கோம். நானே வரலனாலும் குழந்தைய காப்பாத்த அந்த ஆண்டவனே வந்திருப்பான். என்ன கும்பிடாதீங்கம்மா. உன் பெரிய மனசு உன்னை இப்படி பேச வைக்குதுமா. ஆண்டி, எனக்கு உடம்பு முடியல, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அச்சுச்சோ, இனிலாம் கவலைப்படக்கூடாது, எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ஓகே ஆண்டி.
உன் பேர் என்னம்மா? பாரதி. பேருக்கேத்த தைரியம்மா. வேண்டாம். ஏமா குங்குமம் தானேம்மா? இல்லம்மா, என்னோட நெத்திக்கு இதை ஏத்துக்கிற குடுப்பனம் இல்லம்மா. இந்த சின்ன வயசுலயாம்மா? சில சமயங்கள்ல இந்த சாமி மேல இதனால்தாம்மா கோவம் வருது. அப்படிலாம் பேசாதீங்கம்மா. பிறந்த பிறகு எதுவும் தீர்மானம் ஆக போறதில்ல. விதின்னு சொல்லிலாம் விலக மாட்டேன். அதே மாதிரி விதி மேல பழி போட்டு நிக்க மாட்டேன். சரிம்மா, நான் வரேன். சரி, பாய். டாடா சொல்லு. பாய் ஆண்டி. பாய் குட்டி. சாமி கும்பிடு. ஹே பிரீதா, ஹனி எப்படி இருக்கீங்க? எங்களை சுத்தமா மறந்துட்டீங்க. ஒரு தடவை கூட எங்களை பார்க்கணும்னு தோணல. எத்தனை தடவை உங்களை தேடி வந்தோன்னு தெரியுமா? நீங்க வீட்ல இருந்தே காலி பண்ணி போயிட்டீங்க. உங்க போன் நம்பரும் கிடைக்கல, உங்க அம்மா நம்பரும் கிடைக்கல. நீங்க கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நேர்ல இருந்து தொடர்ந்து வருத்தத்துல வச்சிருக்கிறத விட இது பெட்டர் இல்லையா? ஏன் நீ அப்படி நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சா உங்க கல்யாணத்தை அவ்வளவு கிராண்டா பண்ணோம். 6 மாசம்தான் நடந்தது, எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு வசந்த காலங்கிறது 6 மாசம்தான். ஆனா அந்த 6 மாச வாழ்க்கை ஆயுசுக்கும் என் மனசை விட்டு போகாத அளவுக்கு என் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை விதைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா நீ? உங்களை நீங்களே இவ்ளோ திடப்படுத்தி இருக்கீங்க. நம்ம நிலைமை உணர ஆரம்பிச்சிட்டா அழுது நின்னாலும் போனது திரும்பி வராதுன்னு முடிவு பண்ணிட்டாலே எல்லாருமே இப்படி ஆயிடலாம் பிரீதா. என்ன நீ? எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் என் அம்மாவை பத்தி தான். அம்மா கேட்க மறந்துட்டேன். உங்க அம்மாக்கு கிட்னி ஃபெயிலியர் தானே? இப்ப எப்படி இருக்காங்க? தொடர்ந்து டயாலிசிஸ் தான். ஏதோ வாங்குற சம்பளத்துல பாதி அவங்களுக்கு செலவழிச்சாவது கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ டயாலிசிஸ்னால இப்போ அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பண்ணிடலாமே. அதுக்குண்டான வசதி மட்டும் இருந்தா நான் உடனே பண்ணிடுவேனே. 10 லட்சத்துக்கு மேல ஆகும் பிரீதா. நான் அதுக்கு எங்க போறது? அம்மா, சர்ஜரிக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னீங்க? 10 லட்சம் ரூபாய் பிரீதா. அண்ணி, எனக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கறதுக்கு தர்ம சங்கடமா தான் இருக்கு. ஆனா நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன விஷயம் பிரீதா? ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ஸ்வேதாக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அதனால தான் கேட்குறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க பிரீதா. நான் என் அம்மாவை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு யாராவது என் இதயத்தை கேட்டா கூட அதை கொடுத்துட்டு பணம் வாங்கி நான் என் அம்மாவை குணப்படுத்தணுங்கிற அளவுக்கு ரெடியா இருக்கேன். அண்ணி, என்னோட ஃப்ரெண்டு ஸ்வேதாவுக்கு குழந்தை இல்லை. அடாப்ஷன் எடுக்கிறத பத்தி கூட பேசணும். ஆனா அவ அதுக்கு சம்மதிக்கல. அவ ஹஸ்பண்டோட குழந்தை வேணும்னு தான் ஆசைப்படுறா. அந்த குழந்தைய வயித்துல தாங்கி வளர்க்குற ஒரு நல்ல வாடகை தாய் தேடிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு தாய் என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சா போதும். நீங்க என் ஃப்ரெண்டுக்காக வாடகை தாயா இருக்க முடியுமா? இப்போ நீங்க சொன்ன பணம் ரொம்ப ஈஸி. அவ அதை ஈஸியா கொடுத்துருவா. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா
அவளோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ணி, நீங்க எந்த உதவி கேட்டாலும் கண்டிப்பா பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இதை கேட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அண்ணி. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் பெரிய அந்தஸ்தான குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. மாயா மேடமே இருந்து உங்களுக்கு சில gift கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டாங்க. எலெக்ஷன் ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா மீட்டிங் இருந்ததால அவங்க இப்பதான் கிளம்பி போனாங்க. மாயா மேடம் கொடுக்க விரும்பின கிஃப்ட நான் உங்களுக்கு கொடுக்கறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அன்போட வாங்கிக்கணும். இந்த பேக்ல உங்களுக்கு தேவையானது ஒண்ணு இருக்கு. மாயா மேடமோட விருப்பமும் இருக்கு. படிச்சு பார்த்து என்ன செய்யணுமோ செய்யுங்க. உங்க எல்லாரையும் வெற்றி விழால சந்திக்கிறோம். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. என்னவா இருக்கும்? ஆமா, எதுக்கு மாயா நம்மள கூப்பிட்டு gift கொடுத்திருக்காங்க? எலெக்ஷன் வருது இல்லக்கா, gift கொடுத்தா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்வோம்ல, அதுக்கு தான். ரொம்ப கனமா இருக்கே, உள்ள என்ன இருக்கும்? திறந்து பாத்துறலாம். காசா பணமா? அம்மாடி, ஐயோ, ஏன் பழைய நெக்லஸ் இங்க பாருங்களேன். செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? இருக்கு. ஒரு நிமிஷம். எங்க அது? இதோ இருக்கு. லெட்டர் படிக்கிறேன். அன்பார்ந்த மில் உரிமையாளர்களின் துணைவியாரே வணக்கம். இது உங்களுக்காக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரியும். ஆனாலும் தயவு செய்து படிச்சுட்டு இதுல உங்ககிட்ட நான் கேட்குற மாதிரி வரும் தேர்தலில் திருமதி பொன்னியை தேர்ந்தெடுக்க செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய முறை செக்ரட்டரியாக பதவியில் இருந்துட்டேன். அதனால் நான் இந்த தடவை பொன்னியை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்து அந்த பதவிக்கு பெருமை சேர்க்க ஆவணம் செய்ய வேண்டும். பொன்னி திறமையானவங்க, பல சவால்களை சமாளிப்பவர். எனவே பொன்னியை தேர்ந்தெடுக்க செய்யும் உங்களை வேண்டி விரும்பி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மாயா. என்ன மாயாவை தப்பா சொல்றாங்க? ஆனா இவ பெருந்தன்மையா இருக்காளே. எல்லாரும் எல்லா சமயத்திலும் கெட்டவங்களா இருப்பாங்களா? தெரிந்ததுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் பெரிய மனசு வேணும். முதல்ல இந்த மாயாவை வச்சு பொன்னியை ஜெயிக்கிறேன். அதுக்கப்புறம் மாயாவோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு அந்த மாயாவுக்கு. டாக்டர் கூப்பிடுறாரு, என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. புரியுது டாக்டர். வேற எந்த பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசி பழக்கமே இல்லை. நான் கும்பிடுற கடவுள் தான் உங்களை மாதிரி நல்லவங்களே என் கண்ணில் காட்டியிருக்கு. கண்ணில் காட்டி யூஸ் இல்லை பாரதி. டயாலிசிஸ் பீரியட் முடிய போகுது. இதுக்கு மேலேயும் டயாலிசிஸ்ல அம்மாவை கேர் பண்ண முடியாது. 20 நாளுக்குள்ள கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும். நீங்க வான் பண்ணி அனுப்பி 2 வாரம் முடிஞ்சு போச்சு. எந்தெந்த வழியிலயும் நானும் ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர். லட்சக்கணக்கில் ரெடி பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதது இல்ல.
நல்ல டோனர் அமைஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செலவு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அது தெரியும் டாக்டர். இந்த டோனரை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் மேட்சிங் டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். உங்க அம்மாவை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. சரி, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ணி, என்னோட ஃப்ரெண்டு ஸ்வேதாவுக்கு குழந்தை இல்ல. அடாப்ஷன் எடுக்கிறத பத்தி கூட பேசணும். ஆனா அவ அதுக்கு சம்மதிக்கல. அவ ஹஸ்பண்டோட குழந்தை வேணும்னு தான் ஆசைப்படுறா. அந்த குழந்தைய வயித்துல தாங்கி வளர்க்குற ஒரு நல்ல வாடகை தாய் தேடிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு தாய் என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சா போதும். நீங்க என் ஃப்ரெண்டுக்காக வாடகை தாயா இருக்க முடியுமா? ஆமாண்டி. அர்ணி, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். வாங்க நீ. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல, என்னாச்சு? அம்மா இல்ல அண்ணி. பிரீதா, என்ன அண்ணி? அண்ணி அழாதீங்க. என்னாச்சு? அண்ணி என்னாச்சு? அண்ணி, அண்ணி அழாதீங்க அண்ணி. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அழாதீங்க அண்ணி. அண்ணி, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை கோவில்ல சந்திச்சது ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு இப்போ உணர்றேன் பிரீதா. எல்லாமே நல்லதுக்கு தான் அண்ணி. கோவில்ல இருந்து வீட்டுக்கு கூட போகாம நேரா எங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க அண்ணி. எனக்கு என் அம்மா உயிரோட வேணும் பிரீதா. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட டாக்டர் தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டயாலிசிஸ்லயே அம்மாவை இருக்க வைக்கிறது அவ்வளவு நல்லதா படலன்னு சொல்றாரு. உடனடி ஆபரேஷன் பண்ண மட்டும்தான் அம்மா உடம்பு சரியாகுமா. நீதா, கோவில்ல ஏதோ ஒரு விஷயம் சொன்னியே, அத நான் இப்ப சரியா காதுல கூட வாங்கிக்கல. நான் பார்த்த இடத்துல சூழ்நிலை புரியாம நானும் அப்படி கேட்டிருக்க கூடாது. இல்ல பிரீதா, எனக்காக என் அம்மாவுக்காக நான் கும்பிடுற கடவுள் உன்னை பேச வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன விஷயத்த நான் மனசார ஒத்துக்கிறேன். என்ன பெத்த தாய் ஆரோக்கியமா மாறணும், உயிரோட இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். அதுக்காக நான் வாடகை தாயா மாற தயாராயிட்டேன். ஆனா சொல்லுங்க நீ. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஆபரேஷனுக்காக 10 லட்சம் பணம் வேணும். உடனே கொடுத்துருவாங்களா? இல்ல என்னோட நேரம் அப்படி இருக்கு. உங்களோட டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்துல அப்ரோச் பண்றது மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் ஃப்ரெண்டு ஸ்வேதா ரொம்ப நல்லவ. அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசினேன். பணம்லாம் பிரச்சனையே இல்ல அண்ணி. அவ கண்டிப்பா கொடுத்துருவாத. ரொம்ப தேங்க்ஸ் பிரீதா. அண்ணி, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? பணம்னு யோசிச்சா என்கிட்டயும் அவ்வளோ இருக்காது. ஆனா
அத்தையை காப்பாத்துனதுக்கு பின்னாடி இதெல்லாம் பேசிக்கலாம். நோ ப்ராப்ளம் பிரீதா. அடைச்சே இருந்த கதவை இப்போ ஆண்டவன் புண்ணியத்துல திறந்த மாதிரி, இருண்டு போய் வெளிச்சம் வந்த மாதிரி என் மனசு அவ்வளோ லேசா மாறி இருக்கு. அண்ணி, நான் இந்த விஷயமா உடனே பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அண்ணி. அத்தையை பத்தின கவலை இனிமே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். என்னடி திடீர்னு மாப்பிள்ளைய கூட காணோம்? மா, தவிச்சிட்டு இருக்கிற தவிப்புக்கு எல்லா இடத்துக்குமா சந்துருவால என்ன கூட்டிட்டு போக முடியும்? எல்லா இடத்துக்கும் ஓகே ஸ்வேதா, இது நம்ம வீடு தானே, இங்க என்ன உனக்கு ப்ராப்ளம்? ஐயோம்மா, மடக்கி மடக்கி என்ன கேள்வி கேட்காதம்மா. அப்பாக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. பிரீத்தி என்ன அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு ஃபோன் பண்ணா. அதான் அவளை இங்க வான்னு சொல்லி வர சொல்லிருக்கேன். ஓ, வந்துட்டா போல இருக்கு பாரு. வாடி. வா பிரீத்தி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. வா. அங்கிள் இப்ப நார்மல் ஆயிட்டாரா? ஆ, அவரெல்லாம் நார்மல் ஆயிட்டாரு. இதோ இவதான் முன்ன மாதிரி கலகலப்பா இல்லாம சும்மா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கா. நீ உட்காருமா, உட்காரு. ஆண்டி, இனிமே ஸ்வேதா அப்படி இருக்கவே மாட்டா. என்னடி சொல்ற? விஷயத்த நேர்ல வந்து சொல்லணும், உன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணும் தான் நான் ஓடி வந்தேன். ஆமாண்டி, என் அண்ணி வாடகை தாயா இருக்கிறதுக்கு முழு மனசோட சம்மதிச்சிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா. எதுவுமே இல்லைன்னு டென்ஷன்லே இருந்த என் மகளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்காதான்னு கிடந்து தவிச்சுக்கிட்டே இருந்தேம்மா. ஆனா இப்போ நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அப்படி இருக்க வேண்டாமா? ஸ்வேதாவோட குழந்தையை தங்குறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க. அதுவும் எதிர்பார்க்காத மாதிரி என் அண்ணியே அமைஞ்சிட்டாங்க. ஸ்வேதாவோட மனசுக்கும் குணத்துக்கும் கொஞ்சம் கூட குறையாத நல்லவங்க. ஆனா என்ன, என்னோட அத்தை, அதாவது என் அண்ணியோட அம்மா உடனடியா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு மட்டும் ஒரு 10 லட்சம் கொடுக்கணும். அதுக்கு என்னம்மா, எங்க அனுப்பணும், எப்ப அனுப்பணும்னு சொல்லு, உடனே அனுப்பிடலாம். சரிம்மா. என்னம்மா? உண்மையிலேயே ஸ்வேதா வெரி வெரி லக்கிமா. இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத மனுஷங்களே கிடையாது. பிரச்சனையில இருக்கும்போது முழு மனசா ஆறுதல் தர சொந்தங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா எங்க ஸ்வேதாக்கு முழு சப்போர்ட்டா நீங்க இருக்கிறது அவளுக்கு மிகப்பெரிய பலம் ஆண்டி. உண்மைதாண்டி. என் அம்மா ஆல்வேஸ் எனக்கு எல்லா விஷயத்துலயும் சப்போர்ட்டிவ். சாஞ்சா எனக்கு தோலும். இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு ஆறுதலும் தான் என் அம்மா. சார் வராங்க. வணக்கம் வாங்க ராஜா ராஜா. சார். வணக்கம் சார். புண்ணியம்மா, நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற வார்த்தையை கேட்க தான் நாங்க காலையில இருந்து காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். ரொம்ப சந்தோஷமா. சார், மேடம் வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இங்க உட்காருங்க.
பொன்னி, தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்பட்ட நின்னுட்ட. தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். மாயாவை எதிர்த்து ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவ ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணியிருப்பான். ஒருவேளை நீ தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஏங்க, இதை நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எத்தனை வருஷம் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். வெற்றியை தலையில ஏத்திக்க கூடாது, தோல்வியை மனசுல ஏத்தி வச்சுக்க கூடாதுன்னு நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் என் மனசுலயே இருக்கு. நான் வெற்றியோ தோல்வியோ அதை பத்திலாம் கவலையே பட மாட்டேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. அப்பா, நீங்க வேணா பாருங்க, அம்மா தான் ஜெயிப்பாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மாயம்மா. வணக்கம். என்ன பொன்னி, இவ்ளோ சீக்கிரம் வந்து உட்கார்ந்திருக்க? அதுவும் பாவம் குடும்பத்தோட வந்து உட்கார்ந்திருக்க. உனக்கு தோல்வினா ரொம்ப பிடிக்குமோ? உன்னுடைய தோல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இவ்ளோ ஆர்வமா? மாயா, இதுல வெற்றியோ தோல்வியோ அதை பத்திலாம் கவலையே இல்லை. மில்லுங்கிறது எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கத்து கொடுத்த இடம். எங்களை மாதிரியே நிறைய பேரு இந்த மில்லை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக சில திட்டங்கள் நான் வச்சிருக்கேன். என் வார்த்தையை எத்தனை பேர் நம்புறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து உனக்கு பெரிய பட்ட நாமமா போடுவாங்க. அதானே நடக்கும். என்ன மிஸ்டர் ராஜாராம், யதார்த்தத்தை கொஞ்சம் உங்க பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்றது இல்லையா? மாயா, பொன்னி உண்மை போக்க நிக்கிறவங்க, அதுல உறுதியா நிக்கிறவங்க. வெற்றி தோல்வி எப்படி எடுத்துக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. நம்பிக்கை பார்க்கலாம். உட்காருங்க மேடம். இப்பொழுது முதல் கட்டமாக தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. மொத்தம் 55 வாக்குகள். பொன்னி 15 வாக்குகள் பெற்றிருக்கிறார். மாயா 40 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். கிருஷ்ணா, மேடம், வெடியெல்லாம் தூள் பறக்கணும். எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். தூள் கிளப்பிடலாம். பொன்னி, தேர்தலோட வரலாறு தெரியுமா? தபால் ஓட்டு முடிவுதான் ஃபைனல் டிசிஷன். 40ம் ஏன் இடம், 12 தான் உன் இடம். வீட்ல கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. அசோசியேஷன் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இங்கெல்லாம் நீ வராத. இப்பொழுது காஞ்சிபுர மாவட்டத்தின் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இப்பொழுது பொன்னி அவர்கள் 80 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கின்றார். மாயா அவர்கள் 7 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்திக்கிறார்.
அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மாயா அவர்கள் 13 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பொன்னி அவர்கள் 88 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக ஆரணி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இப்பொழுது மாயா அவர்கள் 12 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். பொன்னி அவர்கள் 78 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அடுத்தபடியாக சென்னை வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மாயா 8 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பொன்னி 94 வாக்குகள் பெற்றிருக்கிறார். மொத்த வாக்குகளை எண்ணும் பொழுது மாயா 70 வாக்குகளை பெற்று தோல்வியுற்றார். பொன்னி 350 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இப்ப தட்டுங்க, கை நல்ல தட்டுங்க. பொண்ணு ஜெயிச்சு என்ன பாத்துட்டீங்க? நல்ல தட்டுங்க, தட்டுங்க. ராசாராம், பொண்ணுக்கு மாலையை போடுங்க. ஐயோ, நல்ல தட்டுங்க. தட்டுங்க, தட்டுங்க, தட்டுங்க. நல்ல கை தட்டுங்க. மேடம், இவங்க தான் ராணி, அட்வொகேட் வாணியோட தங்கச்சி. சரி, எல்லாரும் இருங்க. இப்ப நான் பஞ்ச் டயலாக் பேசணும். பஞ்ச் டயலாக் பேச போறீங்களா நீங்களா? பெரிய பெரிய ஹீரோக்க மட்டும் தான் பேசணுமா? நான் பேசக்கூடாதா? அடிக்கிறேன். என்ன மாயா, கைத்தட்டல் சத்தம் அதிருதா? இன்னொரு தடவை பொண்ணி கூட மோதி பாரு, உடம்பெல்லாம் உதறும். அடி அடி அடி, கை தட்டி கை தட்டி கை. சரி சரி சரி, போதும் போதும் போதும். இப்ப நான் கொஞ்சம் சீரியஸா பேசிடுறேன். கொஞ்சம் விட்டுடுங்க. என்னம்மா முழிக்கிற? சின்ன மீனுக்கு தான் தூண்டில் போட்டோம், சுறா வந்து நிக்குதுன்னு பாக்குறியா? உன்கிட்ட தோக்கிறதுக்காக நாங்க பொண்ணிய வளர்த்து வச்சிருக்கோம். அவ எங்க மண்ணுல வளர்ந்தவ. என்ன மாதிரியும் என் அக்கா வாணி மாதிரியும் அப்படியே சத்தியத்தை நம்பி வளர்ந்தவ. சத்தியம் என்னைக்காவது தோத்து போய் நீ பாத்திருக்கியா? பதவியில இருக்கும் போது எத்தனை பேரை மிதிச்சு என்னென்ன அராஜகம் பண்ணிருக்க. அப்படியெல்லாம் ஆடினவங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல மாயா. ஒன்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு சொன்னாங்க, நீ பெரிய திமிங்களும் உன்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு. நான் கிராமத்துல இருந்து வந்தவ. சீம கருவேலுக்கு சின்ன அருவா, காட்டு கருவேலுக்கு பெரிய கோடாளின்னு எனக்கு தெரியும். நீ காட்டு கருவேலி இல்ல, அதான் கோடாளியை எடுத்துட்டு போனேன்னு நான் பொன்னிக்கு சொன்னேன்.
கோடாலியே எடுத்துட்டு வந்து ஒரே போடு போட்டால. அப்பா. மாயா, பொன்னியோட தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கலாம், கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கலாம். நீதியா போராடுறதா இருந்தா நீயே போராடலாம். அநீதியா போராடலான்னு நினைச்ச முன்னாடி நான் வருவேன், பின்னாடி ஏன் அக்கா வாணி வருவா. புரியுதா? எங்க போற? நான் பேசிட்டே இருக்கேன். மாயா, மாயா எங்க? வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் இல்ல, இதுக்கு போய் இப்படி போறா? சரி, அது விடுங்க. நீ வா பொன்னி. வாழ்த்துக்கள் மேடம். Thank you, வாழ்த்துக்கள். Thank you. கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ் ஆண்டி. Thank you. கங்க்ராட்ஸ்மா. Thank you. ரொம்ப Ashu. சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இப்படியே எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தா எப்படி? பொன்னி, உனக்காக அந்த நாற்காலி காத்துட்டு இருக்க. நீ வா, உள்ள வா. வா 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 வா. அப்பா, உட்காரு பொன்னி, உட்காரு உட்காரு உட்காரு. உட்காரு. அக்கா, ஐயய்யய்யய்ய, என்ன இது? இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னும் எவ்வளோ இருக்கு. அது உன்னால முடியும், நீ நல்லா இருப்ப. பொன்னி, நீ இந்த நாற்காலியில் உட்கார்ந்தா எங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்னு நாங்க மனப்பூர்வமா நம்பணும். நீ உட்கார்ந்துட்ட, முதல் கையெழுத்தா எந்த தீர்மானத்துல கையெழுத்து போட போற? நலிந்த மில் அதிபர்களுக்கு நம்ம அசோசியேஷன் மூலமா மாசம் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்குறதுக்கான முதல் கையெழுத்த போடுறேன். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல சார், அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு மானியம் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண போறேன். நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற மில் அதிபர்களோட உதவியோட அந்த நல்ல மில்களையும் இணைச்சு தொழில்நுட்ப உதவி கிடைக்க நான் ஏற்பாடு செய்ய போறேன். அப்புறம் முக்கியமா நலிந்த மில் அதிபர்கள்ங்கிற பிரிவே இல்லாத மாதிரி நான் பண்ண போறேன். சூப்பர். பொன்னியம்மா, எங்களுக்காக நீங்க இவ்வளோ கருணையோட முடிவெடுத்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் பொன்னியம்மா. பொன்னி, அழிந்த மில் அதிபர்கள் எல்லாம் தான் உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு நீ இவ்வளவு செய்வேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை பொன்னி. ஒண்ணு, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த 3 தீர்மானத்தையும் நானா எடுக்கல. இந்த தீர்மானத்துல தான் நான் முதல் கையெழுத்து போடணும்னு எனக்கு அறிவுரை சொன்னது, வழிகாட்டி விட்டது எல்லாமே என் ராணி அக்கா தான். ஐயா, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி ராணியம்மா. ஐயோ ஐயோ, ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தானே. இந்த நலிந்த முதலாளிங்க அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லாரும் ஒரு காலத்துல முதலாளியா இருந்தவங்க. ஒரு சின்ன முதலாளியா இருந்தாலும் சரி, பெரிய முதலாளியா இருந்தாலும் சரி, எவ்வளோ குடும்பங்களுக்கு அடுப்பெரியறதுக்கு காரணமா இருந்தவங்க. பல பேரோட பசிய போக்கினவங்க. அவங்க இன்னொருத்தர்கிட்ட கையேந்து நிக்கிற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அது கடவுளே கையேந்து நிக்கிறதுக்கு சமமாயிடும். அதனாலதான் இந்த தீர்மானத்துல பொன்னி கையெழுத்து போடணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்க நல்லா இருக்கணும் ராணிமா. நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்மா. என்னடி இது? எப்படி இது நடந்துச்சு? சொல்லு, இது எப்படி நடந்துச்சு? எத்தனை கோடி ரூபாய் நான் இந்த தேர்தலுக்காக செலவு பண்ணேன், எத்தனை ஏற்பாடு பண்ணேன், அத்தனையும் மீறி எப்படி அந்த பொன்னி ஜெயிச்சா?
ராணி மாதிரி நின்னுட்டு இருந்த இந்த இடத்துல என்ன ஒரு பைத்தியக்காரி மாதிரி நிக்க வச்சுட்டாங்கடி. இது எப்படி நடந்துச்சு? மேடம், நீங்க கொடுத்த எல்லா பணத்தையும் நான் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் மேடம். தபால் ஓட்ல அத்தனை பேரும் நமக்கு ஓட்டு போட காரணமே அவங்க அக்கவுண்ட்ல 2 லட்சம் இருந்ததுதான். தபால் ஓட்டெல்லாம் வந்துருச்சு, சரி. மத்த ஓட்டெல்லாம் ஏன் வரல? நலிஞ்ச மில்லதிபர்கள் மொத்தமும் பொன்னிக்கே ஓட்டு போட்டிருக்காங்களே, ஏன்? மேடம், அவங்களே கேளுங்களேன். மாயாமா சொன்னதா? ஹலோ, இங்க வாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா அவமானப்படுத்திட்டீங்கல்ல? இல்லம்மா. என்ன பிளான் பண்ணி காலி பண்ணிட்டீங்கல்ல? இத தானே நீங்க எல்லாரும் விரும்புனீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியலமா. நாங்க என்னைக்கு நீங்க சொன்னதை மீறி செஞ்சிருக்கோம் சொல்லுங்க? உங்க சொல்படிதான மாயம்மா ஒவ்வொரு வேலையும் செய்யறோம். உங்க எல்லாரோட வைஃபையும் வர வச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தேனே, நீங்க ஏன் எனக்கு ஓட்டு போடல? என்னம்மா நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க? நீங்க தானே மாயம்மா பொன்னியம்மா கோட்டு போட சொன்னீங்க. வைர நெக்லஸ் கொடுத்து பொன்னியம்மா கோட்டு போட சொல்லும்போது நாங்களே ஆச்சரியப்பட்டோம். என்ன சொல்றீங்க? நான் உங்களை பொன்னிக்கு ஓட்டு போட சொன்னேனா? நீங்க நெக்லஸ் கொடுத்தீங்களா மாயாமா? அதுக்குள்ளே இந்த நோட்டீஸ் தான் இருந்துச்சு. நீங்களே படிச்சு பாருங்க. பார்ப்போம். ஒண்ணு ஏண்டி துரோகி, ஏன் கூட இருந்து எனக்கே குழி பறிச்சிருக்கல்ல நீ? ஏன் முதுகிலேயே குத்தி இருக்க? நான் எனக்காக ஓட்டு கேட்டு வச்சிருந்த நோட்டீஸை எடுத்துட்டு நீ அந்த பொன்னிக்கு ஓட்டு கேட்டு நோட்டீஸ் வச்சிருக்க. ஐயோ மேடம், நான் எதுவும் பண்ணல. இத பார், இன்னொரு தடவை நீ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. இனி எப்பவாவது நீ என் முன்னாடி வந்து நின்னேன்னு வச்சுக்கோ, உன்னை கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்ன ஒரு ஆரம்! எப்படி இருந்துச்சு? காதுக்குள்ள குயின்னு ஒரு சத்தம் வந்துச்சா? பாரு, நாங்க கொடுத்துருக்கணும், உன்னை மன்னிச்சு விட்டுட்டோம். அதான் கடவுள் உன்னை மாயா மூலமா கொடுக்க வச்சிருக்காரு. சின்ன பொண்ணு தாய பறி கொடுத்தவ ஏதோ பழி வாங்குறேன்னு பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டா. சரி, மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா. உனக்கு இன்னும் புத்தி வரல? ஆண்டி, இவளுக்கு என்னைக்குமே புத்தி வராது. புத்தி வரலன்னா இப்படிதான் போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் இப்படிதான் அற வாங்கணும். போ, என்ன ஒரு அற! இந்த பாரு, இந்த குறுக்கு வழியெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த குறுக்கு வழியில போறது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு நான் நினைப்பேன். ஆனா எங்களை அழிக்கணும்னு எதிரிங்க யாராவது குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா நாம எந்த ஆயுதத்தை கையில எடுக்கணும்னு நம்ம எதிரிங்க தான் தீர்மானம் பண்ணோன்னு என் அக்கா வாணி சொல்லியிருக்கா. அப்பா, என்ன ஒரு கருத்து! ஆனா நீங்க தான் இந்த ஆயுதத்தை எங்களை எடுக்க வச்சிருக்கீங்க. உங்க விரலால உங்க கண்ணை குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். புரியல? ஏ ஐச, நீ தானே எல்லா வேலையும் பார்த்த. இந்த மரமண்டைக்கு புரியற மாதிரி நீயே எடுத்து சொல்லு.
என்ன ஒரு அரப்பா! நீங்க எல்லாருக்கும் ஒரு வைர நெக்லஸ் கொடுக்க போறீங்கன்னு தகவல் வந்துச்சு. அதான் நான் தான் இப்படி ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி அந்த பேக்ல வச்சேன். உங்க ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு பேக்லயும் வச்சுட்டு வந்தது நான் தான். வரட்டா? இந்த பூஜாவையே ஏமாத்திட்டீங்கல்ல, உங்களுக்கு இருக்கு. என்ன பவுனு அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம். அம்மா வந்துருவாங்கம்மா. வந்துட்டாங்க. பொன்னி, கங்க்ராச்சுலேஷன். அப்புறம் வி ப்ரௌட் யூ. காலையில இருந்து எழுதி வாங்கி மனப்பாடம் பண்ணீங்களே, கரெக்டா இங்க வந்து சொதப்புறீங்க. ஏய், சின்னதா எழுதி கொடுக்க சொன்னா நீ இவ்வளவு பெருசா எழுதி கொடுத்த. அந்த வார்த்தையெல்லாம் வாயில நுழைய வேண்டாமா? அதுக்கு நான் என்ன பண்றது? சரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். We are very proud of you, பொன்னி. மெல்ல மெல்லமா சொல்லு. We are very very proud of you, பொன்னி. Proud of you, பொன்னி. சூப்பர். சூப்பரா பின்றீங்க அத்தை. Thank you. அம்மா இந்த கொடு. ராஜாராம், சேர்ந்து நெல்லுப்பா. உனக்கும் சேர்த்து தானே ஆரத்தி எடுக்க போறோம். இல்லக்கா, பொன்னி தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா, அவளுக்கே ஆரத்தி எடுங்க. ஏங்க, உங்க சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியுமா? எனக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் உங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. வாங்க. இல்ல பொன்னி, நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே நிக்க வேணாம்னு சொல்லி தடுத்த. ஆனா அதையும் மீறி நீ நின்று ஜெயிச்சிருக்க. ஓட்டு போட்டவங்க எல்லாம் உன்னை நம்பி தான் போட்டிருக்காங்க, உனக்காக மட்டும்தான் போட்டிருக்காங்க. சோ இந்த வெற்றி உன்னோட வெற்றி தான். அப்பா, அம்மாவை கொஞ்ச நாளா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களை 20 வருஷமா தெரியும். இந்த சக்சஸ் உங்களுக்கும் சக்சஸ் தானப்பா. சேர்ந்து நில்லுங்கப்பா. அப்பா, சேர்ந்து நில்லுங்கப்பா. அங்கிள், சேர்ந்து நில்லுங்க. நில்லு ராஜாராம். இந்தம்மா. அந்த மாயாவை சொல்லி அடிச்ச பொன்னி. அவளோட அகங்காரம், திமிரு, ஆணவம் எல்லாமே ஒழிஞ்சிரும். ஏன் பொன்னி, உன்னோட சொந்த ஊருக்கே வந்து உன் பரிவட்டத்திலே பங்கு கேட்பாள. அவ கோட்டை வரைக்கும் துரத்திட்டு போய் அவ கோட்டையிலே வச்சு தோக்கடிச்ச பாரு. இதுதான் வெற்றி பொன்னி. இனிமேல் அவ நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. அம்மா ஜெயிச்சது கூட பெரிய விஷயம் இல்லாத, 316 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த மாயா 30 ஓட்டு கூட வாங்கல. ஆமா, அவ ஏதோ வைர நெக்லஸ் கொடுத்தான்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கொடுத்துமா 30 ஓட்டு கூட வாங்க முடியாம போயிடுச்சு? வைர நெக்லஸ் எல்லாம் கொடுத்தும் தோத்து போயிருக்காங்கன்னா அவங்க மேல எல்லாருக்கும் எவ்ளோ வெறுப்பு இருந்திருக்கும். அவங்க எவ்ளோ அழிச்சாட்டியம் பண்ணிருந்தா எல்லாரும் அவங்கள இந்த அளவுக்கு வெறுத்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இங்கே நின்று பேசணுமா? வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க உள்ள வாங்க. என்ன இந்த நேரத்துல மாணிக்கம் கால் பண்றான்? வேற எதுக்கு கால் பண்ணுவாரு? பொன்னிக்கு வாழ்த்து சொல்லதான் கால் பண்ணுவாரு. ஸ்பீக்கர்ல போடுப்பா, கேக்கலாம். சொல்லு மாணிக்கம். தங்கச்சிமா பக்கத்துல இருக்காங்களா ராஜாராம்? பக்கத்துல தான் இருக்கா. ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன், பேசு. நான் சொன்னேன்ல. தூள் கிளப்பிட்டீங்க போல இருக்கு. அண்ணே, இண்டஸ்ட்ரி முழுக்க உங்களை பத்தின பேச்சாதான் இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். வாழ்த்துக்கள் தங்கச்சிமா. தேங்க்யூ. இதை விட நீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். உங்க வார்த்தை பலிக்கட்டும். நீங்க முதல்ல உடம்ப பாத்துக்கோங்க. தங்கச்சிமா இருங்க, பத்மா பேசுறாளாம். சரி. வாழ்த்துக்கள் சம்பந்தி. நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை கண்டிப்பா அடைவீங்க. யார் உங்க அப்பா? தேங்க்யூ. வீட்டுக்கு வாங்க, நாம இத பெருசா கொண்டாடலாம். கண்டிப்பா வரும். சரி, வச்சிடறேம்மா.
சரி விலகு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க பொண்ணு. ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல. நீங்க எல்லாரும் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. ஆனா இந்த பிரச்சனை இனிமே என்னவா விஸ்வரூபம் எடுக்கும்னு நினைச்சு நான் கவலைப்படுறேன். அந்த மாயா என்ன பண்ணுவான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அம்மா, கவுண்டிங் சமயத்துல அந்த மாயா உங்களை எப்படி பார்த்திருக்காங்க பாருங்க. உங்க பேரை சொல்றப்பெல்லாம் அவங்க முகமே வேற மாதிரி மாறிடுச்சு. அம்மா, அவங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? அவங்களுக்கு என்னதான் வேணுமா? அதான் எனக்கும் தெரியல. ஆமா, அது ஒரு தனி வானரம். கோடீஸ்வரம் வீட்ல தனி வானரமா வளர்ந்துருக்கு. அது கோவமா இருக்கிறதுக்கு காரணமா வேணும். அக்கா, சின்ன பிள்ளைங்க ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரா வேணா இருக்கட்டுங்க, எதுக்கு மரியாதை இல்லாம பேசணும்? அப்பா, அவ்வளோ தப்பா இருக்கிறவங்கள பத்தி எப்படிப்பா எதுவும் சொல்லாம இருக்க முடியும்? சந்துரு, இந்த உலகத்துல நிரந்தர பகன்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சேர்ந்திருக்கவங்க நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு பிரிஞ்சிருக்கவங்க நாளைக்கு சேர்ந்திருப்பாங்க. கண் எதிர்க்க பார்த்ததெல்லாம் நிரந்தரம் நினைச்சு ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது. இன்னையோட இந்த பேச்சை விட்டுருங்க. அது எப்படி முடியும்? இனிமே தான் ஆரம்பம். ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். பாப்பா கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் போட்டு கொண்டு வா. போ சீக்கிரம் சீக்கிரம். என்ன ராணிமா? நல்லா இருக்கும் ஸ்வீட் இன்னைக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. சாப்பிடுங்க தம்பி. இங்க கொடுங்க. Thank you. Thank you so much. வேணாம் அக்கா. இந்தாங்க இந்தாங்க. ஆண்டி, இது வீட்ல பண்ணதா இல்ல கடையில வாங்குனதா? அப்பா, நான் வீட்ல பண்ணேன் சந்துரு. நான் இப்ப வீட்டுக்கு போய் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு வந்துட்டேன். பொன்னி ஜெயிச்சது ஸ்வீட் வச்சு கொண்டாட வேண்டாமா? ஆமா, எப்படி ராணிமா இவ்வளவு நேரத்துக்குள்ள பாதாம் அல்வா பண்ணிட்டீங்களா? ஐயா, ஸ்வீட்ல பாதாம் அல்வா பண்றது தான் ஈஸி. 1/2 மணி நேரத்துல சும்மா அப்படியே பண்ணிடலாம். ராணி அக்கா இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. நாங்களே உங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்கோம். அப்படியா? எப்படி ராணிமா சலிக்காம இப்படி சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நம்மள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்களேன். அதனால நான் செய்யற வேலை எதுவுமே எனக்கு கஷ்டமா தெரியாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பர். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க ராஜாராம். என்னோடதுல இருந்து எதுக்கு எடுத்து சாப்பிடுற? அம்மாவோட சக்சஸ்க்கு உன்னை விட நான் தான் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால நான் தான் ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவேன். ஏய், எல்லாருக்கும் வாசல்ல தான் நோட்டீஸ் கொடுத்தோம். நீ அதானே பண்ண. நீ என்ன அதிகமா கிளைம் பண்ணிக்கிற? ஏய், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சா நீ அசந்துருவ. அப்படி என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ண? என்ன சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? ஐசு, என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆண்டி பாருங்க ஆண்டி, அம்மாவோட சக்சஸ்க்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன். அதெல்லாம் தெரியாம இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். ஐஸ்வர்யா, அம்மாவோட சக்சஸ்க்கு நீ என்ன பண்ண? ஆமா, புதுசா நீ என்ன பண்ண? அது அது வேற ஒண்ணு இல்ல பண்ணி. அம்மா ஓட்டு கேக்குறது இருக்கட்டும்,
நீ ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி தனிப்பட்ட முறையில ஏன் அம்மாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கன்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னதை வச்சுதான் ஓட்டு கேட்டா. அத சொல்றா இல்ல? ஓ அதான் விஷயமா? அப்போ ஸ்பெஷல் தான். அதனாலதான் அடிக்கடி ஆளு காணாம போயிட்டியா? ஆம். ஒவ்வொரு ஐட்டத்திலயும் ராணி டிப்ஸ்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, இப்போ பாதாம் அல்வால அப்படி ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். சொன்னா போச்சு. பாதாம ஊற வச்சு தோலை உரிச்சு அரைச்சி பாலை போட்டு சர்க்கரைய போட்டு கேசரி பவுடரை போட்டு அப்படியே கிண்டு வச்சு இறக்கனா எல்லா வீட்டுல வர அல்வா வந்துடும். ஆனா விளவிலன்னு அரைக்க கூடாது, கல்லு மாதிரி ஆயிடும். திப்பு திப்பையா அரைக்கணும், அப்பதான் அல்வா பதமா இருக்கும். இதுதான் ராணி டிப்பு. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். சரி சரி சாப்பிடுங்க. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? பவுன் ஆண்டி வந்ததும் எனக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டா போச்சு. சாப்பிடுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இருக்கு. அதான் இதான் பதங்கிறது. என்ன ராணிமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? என்ன ராஜாராம், பொண்ணு ஜெயிச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? என்ன ராணிமா இப்படி கேட்டுட்டீங்க? பொண்ணு என்னோட ஒய்ஃபு. அப்போ அவ ஜெயிச்சதுல நான் எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்க முடியும்? போதட சொல்லுது, ஆனா உள்ளம் சொல்ல மாட்டேங்குது ராஜாராம். ஒருவேளை பொன்னி கை மீறி போறாளோன்னு தோணுதா? என்னம்மா நீங்க, நான் அப்படி நினைக்கிறாளா? பொன்னிக்கு ஆபீஸ்ல எம்டி போஸ்டிங் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ தோத்து போகணும்னு நான் எப்படி நினைப்பேன்? கம்பெனியில எம்டி ஆக்குறது வேற, அங்கேயும் உங்களுக்கு கை கடக்கமா தானே இருக்க போறா. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது வேற தானே. பொன்னிய எப்போ யாராவது தேடி வந்துகிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. பொன்னிய பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அத ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்ல? சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா உங்க முகத்துல அந்த சந்தோஷம் இல்லையே, அது உண்மைதானே? நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இல்லம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. ராஜாராம், நான் ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்தவன். போதுமான அளவுக்கு படிக்காம கையில இருக்கிறத வச்சே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு வந்தவ. ஆனா நான் பார்த்த வாழ்க்கைய நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்திலிருந்து சொல்ற, உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கேன். அது பொன்னி குடும்பத்துக்கு நல்லது இல்லையோன்னு எனக்கு தோணுது. அப்படி என்னதான் நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ, ராணியம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களே. பொன்னியும் மாயாவும் அக்கா தங்கச்சிங்க தான்றத நான் எப்படி ராணியம்மாட்ட சொல்லுவேன்? வேலுசாமி மாமாவோட பர்சனல் விஷயத்த அவரோட சம்மதம் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். இல்லை ராணியம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் திருவிழாவுக்கு போயிட்டு வந்தது, அப்படியே எலெக்ஷன் அது இதுன்னு டைம் சரியாக போச்சு. ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் டயத்துக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் அதெல்லாம் தான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ கூட அர்ஜென்ட்டாக 2-3 கால் பேச வேண்டியிருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ராஜாராம் ஏதோ மறைக்கிறாரு. இவர் இப்படியெல்லாம் தடுமாறுறவர் இல்லையே. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும்.